Taste the Daily. சென்னை நொச்சிக்குப்பம் லூப் சாலையில் கட்டப்பட்ட நவீன மீன் அங்காடி முறையாக கட்டப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். மீன் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதிதாக கட்டப்பட்டிருக்கும் நவீன மீன் அங்காடி முறையாக கட்டப்படாததால் தங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும், மாநகராட்சி அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி அங்கு விற்பனை செய்ய நிர்பந்திப்பதாகவும் குற்றம் சாட்டினர். சென்னை மாநகராட்சி கொடுத்த அடையாள அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, அதுலேயே நிறைய பேருக்கு கடை வரல, கடை கொடுக்கல. அது என்ன இதுவில் அவங்க கடையை ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் என்ன சொல்கிறேன்னாக்கா, எங்கள் மக்களுக்கு அவங்களுக்கு ஏற்றவாறு எந்த கட்டுமான அமைப்பும் அங்கே சரியில்லை. அந்த மக்கள் பசியோடும் பட்டினியோடும் வாழ்கிறாங்க. அதில் வந்த வருமானத்தை கொண்டு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் அதுதான். சென்னை எழிலகத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரியும், ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு இறுதித் தொகை வழங்க வேண்டியும் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஊழியர்கள், ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். இன்றைக்கி கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை நிறுத்தி வச்சு ஒரு 33 ஒரு அரசாணை போட்டு அதில் எங்களுக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த அரசாணையும் உடனடியாக அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும். அதாவது ஜிபிஎஸ்சில் பிடிக்கப்பட்ட இறுதி தொகையும் வழங்க வேண்டும். கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கி 2வது நாளாக நாங்கள் ஒரு 18 பேர் முழுமையாக முதல்ல இந்த உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம். இந்த உண்ணாவிரதத்தின் நோக்கத்தை உங்கள் ஏதோ ஒரு இதில் இது பண்ண நினச்சா அதை அடுத்த கட்ட மாநில நிர்வாகி கூட கூடி இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தக்கூடிய இதில் தான் மாவட்டத்தினுடைய குரல் ஒலி எழுச்சிட்டு இருக்கு. சென்னை துறைமுகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 85 அடி ஆழம் கொண்ட கடல் பகுதிக்குள் விழுந்து விபத்தான நிலையில் ஓட்டுநரை மீட்டுத் தரக்கோரி அவரது தாய் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். துறைமுகத்தில் ஒப்பந்த முறையில் ஓட்டுநராக பணியாற்றும் முகமது என்பவர் சிப்பாயாக பணியாற்றும் ஜோகிந்தரை காரில் அழைத்துச் சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து 80 அடி ஆழம் கொண்ட கடல் பகுதியில் விழுந்து மூழ்கியது. இதில் சிப்பாய் ஜோகிந்தர் மீட்கப்பட்டு இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கடலுக்குள் சிக்கிய தனது மகனை உடனடியாக தரக்கோரி முகமத்தின் தாய் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை போரூரில் உள்ள கெப்பல் தனியார் ஐடி நிறுவனம், கந்தன் சாவடி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள தனியார் கேன்ஃபைன் ஹோம்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சிங்கப்பூர் நாட்டை தலைமையிடமாக கொண்டு போரூரில் இயங்கி வரும் கெப்பல் 1 என்ற ஐடி நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் 7 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள கந்தன் சாவடியில் செயல்பட்டு வரும் பிரபல கட்டுமான நிறுவனமான கேன்ஃபைன் ஹோம்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் 8 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா சாலையில் உள்ள இதே நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது.